உங்கள் வாழ்க்கையில் எது மிகவும் முக்கியமான ஒரு உறவு, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் எது மிகவும் முக்கியமான ஒரு உறவு, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு உறவோ அந்த உறவை கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். which is okay, think about every important relationship in your life. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா முக்கியமான உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அப்பா அம்மா கூட இருக்கிற உறவு, கணவரோடு இருக்கிற, திருமண ஆகலைன்னா அப்பா அம்மா, அப்புறம் நீங்கள் எங்கே ஸ்கூலுக்கு போகிறீங்க டீச்சரு, அப்புறம் வேறு எங்கே போகிறீங்க கேம்ஸ் ஸ்போர்ட் என்ன பார்க்குறீங்கன்னா உங்கள் கோச், உங்கள் டீம் மெம்பர்ஸ், வேலை இடத்துல உங்கள் ஒர்க்கிங் கலீக்ஸ், இவங்க எல்லாத்துக்கூடையும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் growth அண்ட் செக்யூரிட்டி. பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் நம்பிக்கை தாங்க தேவை. ஆமென். அதுதான் அஸ்திபாரம், அதுதான் அஸ்திபாரம். உங்கள் வளர்ச்சிக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு உறவில் அடிப்படையே நம்பிக்கை தான். நீங்கள் எவ்வளவாக அந்த நபரை நம்ப முடியுது. Where there is no trust, பாருங்க, உறவுகளில் கணவன் மனைவி உறவில் அங்கே நம்பிக்கை இல்லாமல் போகும்பொழுது என்ன நடக்குது, வலி வேதனை. நம்பிக்கை இல்லாத இடத்துலங்க என்ன ஆகுது, வலி வேதனை. வேலை இடத்துல பாஸ் உங்கள் மேலே நம்ப முடியலன்னா அவருக்கு வலி வேதனை, நீங்கள் அவரை நம்ப முடியலன்னா உங்களுக்கு வலி வேதனை. வீட்டில் குடும்பத்தில் பெற்றோர்களை பிள்ளைங்க நம்ப முடியலன்னா அதுங்களுக்கு வலி வேதனை. பிள்ளைங்க மேலே பெற்றோர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு வலி வேதனை. எப்போ வெளியே போனாலும் எங்கே போச்சு, ஐயோ எங்கே போச்சு, யார் கூட போச்சு, எப்படி போச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, இதே தான். நம்பி அனுப்புகிறாங்க. நம்பி பிள்ளைங்களை அனுப்பும்போது நீங்கள் நம்பிக்கையோட இருக்கணுமா இல்லையா? அந்த நம்பிக்கையில் தாங்க உறவுகள் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, உறவுகள் வந்தால் இன்னும் மோசமாக முடியும். உறவுகள் இன்னும் மோசமாக முடியும், இல்லை முழுமையாக மோசமாக முடியும். எப்போ? நம்பிக்கை உடையும் பொழுது. ஒரு கிராக் பரவாயில்ல, பாஸ் பார்த்துட்டாரு, கதவு அடித்தார், ஒரு லைன் விழுந்துச்சு, ஓகே, லேசாக அவருக்கு லேசாக காயம், என்னடா நம்ம நம்பி விட்டுட்டு போனால் இது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, அவர் முதல்ல வந்து சொல்லிட்டு போய்ட்டு அடுத்து ஒரு தொடர்ச்சியாக நினச்சேன்னாவும் அந்த கோடு ஒன்றா லேசாக இன்னும் கொஞ்சம் அகலமாகும், பக்கத்தில் இன்னொரு கோடு விழுவான், அப்புறம் கோடு விழுவான், அப்புறம் அங்கே பலம் இல்லாமல் போயிடும், நம்பிக்கை பலம் இல்லாமல் போயிடுறதுனால உங்களை வேலையை விட்டு போக சொல்ல வேண்டியது அவசியம் கட்டாயம் வந்துடும். ஆமாம் இல்லையா? ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப்ஸ் can be completely severe because of broken trust. சரியா?
அப்போ இது 2 காரியத்தை மனதில் வைத்து உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை சிந்திச்சு பாருங்கள்.